நள்ளிரவில் ஒரு லிஃப்ட். ஓகேவா? சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு விக்ரம் அப்படின்னு ஒரு ஆள். அன்று வேலை அதிகமாக இருந்ததா அந்த அந்த ஆஃபீஸ் அலுவலகத்தை விட்டு வெளியில் கிளம்புறாரு. எப்போ? இரவு 1:30 மணிக்கு வெளியில் கிளம்புறது. ஓகேவா? அந்த மாதிரி அவருக்கு வேலை பளு அதிகமாயிடுச்சு. அந்த பெரிய கட்டடம் ஒரு ரொம்ப அமைதியாக இருக்குது. சுடுகாட்டில் எப்படி அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அமைதி. விக்ரம் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கிறாரு. 12வது மாடியிலேருந்து கீழே மெதுவாக இறங்கிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு. கீழே லிஃப்ட் வந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா 8வது மாடியிலே நின்றுச்சு. ஒரு ஒரு குட்டி பாப்பா லிஃப்ட்டுக்குள்ளே வருது கையில் பொம்மையோட. அந்த பொண்ணோட முகம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்குது. கண்ணெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது. அப்போது விக்ரம் அந்த பொண்ணுகிட்ட, பாப்பா இவ்வளோ நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற, உங்கள் அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சிறுமி பதில் சொல்லாமல் லிஃப்ட்டு உள்ளேயே வந்தா. ஆனால் எதையுமே ப்ரெஸ் பண்ணல. சும்மா பேஸ்மெண்ட்டு எதுவுமே தொடாமல் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கா. அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கா, பேஸ்மெண்ட் பட்டனை அமைக்கியிருக்கா. அந்த கட்டடத்தில் 2வது பழைய பொருட்கள் போடுற இடம் அங்கே இருக்குது. ஓகேவா? அந்த பேஸ்மெண்ட்டில் பழைய பொருள் எல்லாம் போடுற இடம் ஒன்று இருக்குது. அந்த தான் அந்த பொண்ணு ப்ரெஸ் பண்ணியிருக்கா. விக்ரமுக்கு கொஞ்சம் பயம், யார் இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிறுமி மெதுவாக தலையை தூக்கி விக்ரமை பார்க்குறா. அவளோட வாய் அசையவே இல்லை. ஆனால் ஒரு குரல் கேட்டது. என்ன குரல்னா, நீயும் அங்கே தான் போறியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திடீர்னு லிஃப்ட்டு பயங்கரமாக குலுங்குது. லிஃப்ட் உங்களுக்கே தெரியும், பேய் என்ன மாதிரி சிக்னல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிக்னல்லாம் காட்டுது. திடீர்னு ஆடுது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வருது அந்த மாதிரி. அப்புறமா கதவு திறக்கிறப்போ குப்புன்னு ஒரு இருட்டு. அந்த சிறுமி என்ன பண்ணுறான்னா, லிஃப்ட்டு கதவை திறந்ததும் அப்படியே ஓடுறா. விக்ரம் பயத்தில் லிஃப்ட்டோட கதவை மூட பார்க்குறாங்க. மூட பார்த்தா லிஃப்ட்டு மூடவே இல்லை. லிஃப்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தரை பகுதியில் அந்த லிஃப்ட்டோட தரை இருக்கு இல்லையா, அந்த லிஃப்ட்டு இருக்குன்னா அதில் இருக்க தரை இருக்கு இல்லையா, அந்த தரையில் ஃபுல்லாமே ரத்தம். மேலே பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னா, யாரோ அழுகிற சவுண்டு. அந்த சிறுமி தலைகீழ லிஃப்ட்டிலேருந்து மேலேருந்து அப்படி தலைகீழ அப்படியே வரா. அப்படியே அவளோட முகம்லாம் அப்படியே செதஞ்சு போயிருக்கு. கையில் அந்த விக்ரமை பார்த்து அப்படியே சிரிக்கிறா. தம்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லிஃப்ட்டு அருந்து விழுந்தப்போ இங்கே தான் நான் செத்து போனேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சிரிக்கிறா. உடனே அந்த லிஃப்ட் பயங்கரமாக டம்முன்னு கீழே போய் மோதுது. மறுநாள் காலையில் பார்த்தா செக்யூரிட்டி பார்க்குறாரு. லிஃப்ட்டு காலியாக இருக்குது. அந்த லிஃப்ட்டில் இருக்க கண்ணாடியில் ரத்தத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கு. அடுத்த ஆள் எப்போது வருவான் அப்படின்னு.